ஹொசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் பயன்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் விமான நிலையத்தின் தேவை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஹொசூர் தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம். பல்வேறு ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் அதிக அளவில் இங்கு உள்ளன. இத்தொழிற்சாலை உற்பத்தியோடு தொடர்புடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு பெரும்பாலும் பெங்களூரு விமான நிலையத்தையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பன்னாட்டு விமான நிலையம் அறிவித்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். நம்மளுடைய இன்னபிலிட்டியை பெங்களூர்காரங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காசு பார்த்துட்டு இருக்காங்க, சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுது, டாக்ஸேஷன் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுது. இவ்வளவும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு லாஸ். ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வார் ஃபுட் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய அடிப்படையில் ஒசூர் ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஒசூர் அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏர்போர்ட்டோடைய ரன்வேயோடைய லெங்க்த்தை வைடு பாடி கேப்பபிளாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சேன். 150 கிலோமீட்டர் சுற்றளவில் மற்றொரு விமான நிலையம் வரக்கூடாது என்ற விதியை காரணம் காட்டுவோருக்கு கோவா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 150 கிலோமீட்டருக்குள் 2 விமான நிலையங்கள் உள்ளதை பார்க்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர். கேரளாவிலும் 4 நகரங்கள் இடையேயான தூரம் குறைவாக இருந்தாலும் விமான நிலையங்கள் உள்ளதையும் எடுத்துரைக்கின்றனர். இப்போ நீங்கள் கேரள மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே கோழிக்கோடு, கண்ணூர், அப்புறம் கொச்சின், அப்புறம் ட்ரிவாண்ட்ரம் 4 விமான நிலையம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறது பார்க்கலாம். 150 கிலோமீட்டருக்கு குறைவாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குஜராத்லேயும் அதே மாதிரி தான் பரோடா மற்றும் அகமதாபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் பக்கத்தில் இருக்கிறது பார்க்க முடியும். இது ஒரு மாநிலத்தினுடைய தேவை. அண்ட் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மேற்கு திசையில், சென்னையிலிருந்து மேற்கு திசையில் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு விமான நிலையமும் கிடையாது. அதனால் இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு கட்டமைப்பு. இது அதனால் பண்ணியே ஆகணும். இது இன்றைய தேவை. உள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் வருகை, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதி, இறக்குமதி, காய்கறி ஏற்றுமதி ஆகியவை அதிகரிக்கும் என்கின்றனர். ஏற்றுமதிக்கான பணிச்சுமை, பண விரயம், கூடுதல் நேரம் ஆகியவை தவிர்க்கப்படும் என்றும் தமிழக அரசுக்கான வருவாய் அதிகரிக்கும் என்பதும் தொழில்துறையினரின் கருத்தாக உள்ளது. இந்த நிலையில்தான் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்த பின் விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதை தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஹொசூர் விமான நிலையம் விரைவில் செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக அரசுடைய தொழில்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது விதி 1 படி 150 கிலோமீட்டருக்குள் மற்றொரு விமான நிலையம் அனுமதிக்க முடியாது. ஆனால் விதி 2 படி கேஸ் டு கேஸ் என்ற அடிப்படையில் மத்திய அரசு நினைத்தால் இந்த புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ரமேஷ்.